இது சால்வ் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பவர் டவர் சம்மெல்லாம் மேலேருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இது எடுத்துப்போம். 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே காமனா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஸோ இதோட வேல்யூ 1/4. நெக்ஸ்ட் 1/16 to the power of 1/4. இதோட வேல்யூ தான் 1/4. இந்த 16 2/4 எழுதலாமா? இந்த 1 1/4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பவர்ஸ் காமனாக இருக்கா? இதை வெளியே எடுத்திங்கன்னா 1/2 அதோட பவரில் 4 கிடைக்குமா? இப்போ இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் இதோட வேல்யூ 1/2 கிடைக்கும். அதாவது 1/16 ஹோல் பவர் 1/4. இதோட வேல்யூ 1/2. ஸோ இந்த இடத்துல இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 1/2 கிடைக்குதா? நெக்ஸ்ட் என்ன பவர் இருக்குது? 1/9. இதோட வேல்யூ தான் 1/2. இந்த 9 3 ஸ்கொயர் எழுதலாமா? இந்த 1 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பவர்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா 1/3 ஹோல் பவர் 2 அதோட பவரில் 1/2. இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 வந்து 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ இதோட வேல்யூ 1/3 கிடைக்குமா? 1/3. ஸோ இந்த எக்ஸ்போனன்ஸோட வேல்யூ எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ 1/3. 29 பவர் இதோட வேல்யூ தான் 1/3. இந்த 27 3 கியூப்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் 3. therefore இதோட வேல்யூ 3.